வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில நடக்கிற குன்னத்தூர் கோழி சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாரம் விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. அப்படியே உள்ள பதிவுக்கு போயிடலாம். இது திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை. திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில இந்த சந்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சகோ ஓகே, தேவைப்படுற நண்பர்கள் நேரிலேயே கோழியில பார்த்து தெளிவா பார்த்து வாங்கிக்கிங்க. அப்படியே உள்ள பதிவுக்கு போயிடலாம். உள்ள வந்தோம்னா முன்னாடி பாத்தீங்கன்னா கருங்கோழி வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் கருங்கோழியா? கருங்கோழிங்க. அது கருங்கோழி நாட்டுக்கோழிக்கு கிராஸா? நல்லா இருக்கு. கறி சதை நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும். எலும்பு கொஞ்சம் இளங்கரிச்சிவப்பா இருக்குங்க. ஆமா, எலும்பு மட்டும். நீங்க எப்படி பண்ண வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா இருக்குங்க. நம்ம நாட்டுக்கோழி மெயினா வளர்த்தோம். இது தனியா வளர்த்திட்டு இருக்கிறேங்க. இதெல்லாம் தனியா வளர்த்திட்டு ஆமா, இது கருஞ்சதை கேக்குறீங்களுக்கு தனியா கொடுக்குறோம். என்ன ரேட்னா வருது கிலோ? கிலோ சேவல் 450, வெடை 400. கருங்கோழி மட்டும். கருங்கோழி இது என்ன கிராஸ்னா? இல்லைங்க, அது 450 ரூபா சேவல் இருக்குது. சரிங்க. இது 400 ரூபா வெடைங்க. இந்த கடக்நாத் அதே ரேட் தான். அதே ரேட் தான். நாட்டுக்கோழி பியூர் நாட்டுக்கோழி சேவல் 500, வெடை 450. அது வீட்டுக்கு நம்ம வந்தாங்கன்னா கொடுத்துடலாம். நம்ம பண்ணாரு. எங்க இருந்து வரீங்க? இங்கதாங்க சொக்கனூர் முட்டிக்கலாம் பதி. ஆமாங்க. அந்த மாதிரி சேவல் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பா வாங்கிக்கலாங்க. பண்ணையில எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க? நம்மளது ஒரு 200-300 உருப்படி இருக்குங்க. நல்லா மேய்ச்சல் முறையில தாங்க எல்லாம் வலை கட்டி தான் வளர்த்திட்டு இருக்கிறோம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 9715069774. டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா? டிரான்ஸ்போர்ட் பண்ணது இல்லைங்க. நாங்க சும்மா ஜாப் போயிட்டு வீட்டுல வைஃப் தான் பாக்குறேன். அப்படியே அந்த அளவுக்கு டைம் இல்ல. சரி, ஓகே. கசாப் கடைக்காரங்க எடுத்துக்குவாங்க. மிச்சம் இருக்கிறத இப்படி சந்தை கொண்டாந்து அப்படியே சேல் பண்ணிக்கிறது. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே உள்ள போனோம்னா எடுப்பொண்ணு சிங்கிரி ஒன்று வச்சிருக்காங்க. இது என்ன ரேட் வரும்? 4 ரூபா வரும். எத்தனை கிலோ வெயிட் இருக்கும்? 3.5 கிலோ. பசுப்பு மூக்கு, மஞ்சக்கால், வெடிவால்ல சேர்ற சேவல் ஜம்முன் இருக்கு. அது போக அது என்ன ரேட் வரும்? 3 ரூபா தான் அதுவும். சரி, ஓகேண்ணா. அப்படிக்கா உள்ள பார்த்தோம்னா கிளிமூக்கு அப்படியே சொல்லிருங்க. இந்த மாதிரி சேவல் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணலாமா? சொல்லிருங்க. 99 52 64 47 28 நம்பர் சேவல் எடுத்துக்கலாம். பார்த்தா ஒரு கோழி பார்த்தோம், ஓடிடுச்சா? இதெல்லாமே சைஸ் கோழி. அது போக கொக்கு வெள்ள ஜம்முன்னு வச்சிருக்காங்க. விஷயம் பேசிட்டு இருக்காங்கப்பா. இந்த மாதிரி பெருவற்றத்துல சேர்ற சேவல் இருக்கு. இது என்ன ரேட்டுமா வரும்? என்ன விலை வருங்க? 5500. எத்தனை கிலோ வெயிட் இருக்குமா? 5 கிலோ இருக்கு. நல்ல அருமையான ரகம். கருமூக்கு செங்கருப்புன்னு நினைக்கிறேன். கருமூக்கு ஈயக்காலில் சேர்றது. 5500 சொல்றாங்க. அதே மாதிரி கொக்கு வெள்ளை ஒன்று இருக்கு. ஆனா இந்த கொக்கு வெள்ளை என்ன ரேட்னா வரும்? 3 ரூபா. எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா? 4 கிலோ. வெள்ளை மூக்கு வெள்ளைக்காலோட இருக்கு. 4 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்கு. 3 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. 4 கிலோ வெயிட் இருக்கிறது. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற சாம்ப பூதியுமே மயில் நினைக்கிறேன். இது என்ன மயில சேர்மா? மயில் ரெண்டும் சேர்ந்து என்ன ரேட்னா வரும்? 4500. 4000 கொடுக்கலாம். இது எப்படி கன்னி வடையா இல்ல ஈத்தரங்கி இருக்கா? கன்னி வடை. ரெண்டுமே கன்னி வடை. 4500 சொல்றாங்க. இந்த மாதிரி வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கா வந்துக்கலாம். கான்டாக்ட் பண்ணி தொல்லை ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகேண்ணா. அப்படியே எல்லாமே கறிக்கான கோழிகள். இங்க பாத்தீங்கன்னா என்ன போலீஸ் கேப்பா? யாருங்க? வெளியே போயிருக்காரு. ஆள் வெளியே போயிட்டாரமா. என்ன ரேட் சொன்னாருங்க? அது 500 ரூபா வருதுங்க. ஜோடி 500 ரூபா. மொத்தம் 3 குஞ்சு தான் இருக்குது. ஆமாங்க. இன்னும் இருக்கு, வேணா பாருங்க. இன்னும் அதுல இருக்கு, வண்டியில் இருக்கு. இதுல என்னென்ன பிரீடு கொண்டாந்துருக்கீங்க? இதுல கினிக்கோழி இருக்கு. கினிக்கோழி வேற. சோனாலி இருக்கு. சோனாலி இருக்கா? கருங்கோழி இருக்கு. கிரிராஜா இருக்கு. வாத்து இருக்கு. வான்கோழி இருக்குது.
இது கிண்ணிக்கோழி என்ன ரேட் வருதுங்க? கிண்ணிக்கோழி இது 400 ரூபா வருதுங்க ஜோடி. ஜோடி 400. ஆமா. சோனாலி? சோனாலி வந்து 500 ரூபா வருதுங்க ஜோடி. சோனாலி 500 ரூபா. ஆமா. சோனாலி தான் கொஞ்சம் ரேர் பீடு. ஆமா. கருங்கோழி எல்லாம் என்ன ரேட்னா வரும்? கருங்கோழி வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபா வருதுங்க ஜோடி. ஜோடி 400 ரூபா. ஆமா. நாங்க சோனாலி. இதான் சோனாலி. சரி ஓகேண்ணா. இந்த மாதிரி கோழிகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா வாங்கலாமா? கண்டிப்பா வாங்கிக்கலாம். டெலிவரி வாங்கிங்களா? டெலிவரியே தரலாம். இந்த ஏரியா டெலிவரி பண்ணுவீங்க? திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு எங்கேருந்து கூப்பிட்டாலும் எடுத்துக்கலாம். சரி ஓகே, ரொம்ப நன்றி. அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 78 45 84 17 89 89. சரி ஓகே. பேரு சரவணன். சரிண்ணா. இன்ஸ்டாகிராம் போட்டுருங்க. மயில் பூட்டின்னு நினைக்கிறேன், என்ன ரகன்னு தெரியல. மயில்ல தான் சேரும். ஆனா இது என்ன ரேட் வரும்? 9000. 9000மா 5000மா? 9000. நல்ல ஜம்முன் இருக்கு. குருவிப்பூ, கால் வந்து பச்சைக்காலில் சேர்றது. 9000 ரூபா சொல்றாங்க. 9000 ரூபா. அப்படிங்க அந்தல பார்த்தோம்னா இது எல்லாமே கறிக்கான நாட்டுக்கோழிகள். அதுவோ கருங்கோழி வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு கருங்கோழி எல்லாம் என்ன ரேட்னா? ஆனா கருங்கோழி இது பூவத்தாடி இறங்கண்ணா. பூவத்தாடி? ஆமா, கருங்கோழியில பூவத்தாடிங்க. என்ன ரேட் வருதுங்க கிலோ? ஆனா இது 500 ரூபா வருதுங்க. அதெல்லாம் நாட்டுக்கோழி? நாட்டுக்கோழி 550 ரூபா வருதுங்க. 550 வருது. அதுனா அந்த சேவல் என்ன ரேட் வரும்? அது 600 ரூபா வருதுங்க. 600 ரூபா வரும். ஆமா. இன்னைக்கு எப்படி வியாபாரம் போயிட்டு இருக்கு? இன்னைக்கு பரவாயில்லைங்க, வியாபாரம் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி கோழிகள் சேவல் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பெருவெற்ற வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் இருந்தா சொல்லுங்க. நம்பர் அப்படியே பண்ணிக்கலாம். காடு ரவி நாட்டுக்கோழி விற்பனை நிலையம். நம்பர் பாத்தீங்கன்னா அண்ணன் கொடுத்துருக்காரு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நம்பர்ல. சரி ஓகே. வணக்கம். தமிழ் சிங்கம். இங்க போயிட்டாரு வீடியோ. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து மணிலாவாத்து, வான்கோழி, அது போக நிறைய சேவல் கொண்டாந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மணிலாவாத்து பார்த்தலாம். இது என்ன ரேட்னா வருது? கிலோ 400 ரூபா. கிலோ 400. இந்த வான்கோழினா அது கிலோ 450 ரூபா. 450. ஆமா. இந்த நாட்டுக்கோழி ரகங்கள்ல என்ன ரேட் வருங்க? 550 ரூபா. கிலோ 550 ரூபா. சேவல் 550, விலை 550. ஆமா, எல்லாம் 550. ஆவரேஜ் 550 ரூபா. இந்த மாதிரி கறிக்கு தேவைப்படுறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்ண்ணா. நம்பர் இருந்தா சொல்லுங்க. 8870758885. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மயில் கருப்புங்கிறாங்க. கால் வந்து மஞ்சள் காலில் சேரும். கரும்புக்கு குருவி பூவோடு இருக்கு. வால் வெடிவால் டைப்ல வருது. என்ன விலைங்க அவரு? 4000. எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க? 3.5 கிலோ இருக்குதா? ஃபைனல் ரேட்னா கொடுப்பீங்க? 3.5னா கொடுக்கலாம். 3500னா ஃபைனல் கொடுக்கலாங்கிறாங்க. அப்படியே அந்தல பார்த்தோம்னா அந்தல ஒரு மயில் வச்சிருக்காங்க. வால் கூட்டு வாளுங்களா? கூட்டு வால்ல சேர்ற அருமையான மயில் பட்டா பாக்குற ஜம்முன் இருக்கு. குருவிப்பூ, கரும்புக்கு, கால் வந்து பச்சைக்காலா. என்ன விலைனா வருது? 4000. இந்த மாதிரி நல்ல ரகமான பட்டா குஞ்சு என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? நீங்க எப்படி கட்டுத்தர வச்சிருக்கீங்களா? எந்த ஏரியால இருந்து வர்றீங்க? கோபி. கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. நம்பர் சொல்லிருப்பா. 9500214405. ஆமா. சரி ஓகே மேடம். கறிக்கான சேவல்கள் நிறைய வரத்து இருக்கு. நல்ல அருமையான குஞ்சுகள் விற்பனை இருக்கு. அப்படிக்கு அந்தல போனோம்னா நம்ம ஐயா நிக்கிறாரு. நகருங்க, வண்டி வந்துகிட்டே இருக்குது. என்ன விலை வருங்க ஐயா? அது என்ன விலை வரும்? 27 ரூபா. குஞ்சு இத்தனோண்டு இருக்குது. 2700 ரூபாயா? கையில வச்சிருக்கிற இதுங்க ஐயா? 2200. 27ங்களா? பெரிய பல்கா போட்டுருவீங்களா இருக்கு அப்படின்னு நினைச்சா. 2700, 2200. சரி சரி. ஐயா வந்து எப்பவுமே நம்ம வீட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. சந்தையில பெருமாள் கோயில் பக்கத்துல தான் இருப்பாரு. தேவைப்படுறவங்க ஐயா எடுக்கலாங்களா? இன்னைக்கு எத்தனை கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது?
இன்னைக்கு ஒரு 7 கொஞ்சம் கையில 2 தான் இருக்கா? இன்னைக்கு ஓரளவுக்கு வியாபாரம் பரவாயில்லையா? இன்னைக்கு ஓஹோன்னு பரவாயில்லைங்க. ஓஹோன்னு பரவாயில்ல. சரி ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்தல பாத்துட்டு வரேங்க. பாக்கலாம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான மெயின்ல சேர்ற சேவல் ஒண்ணு வந்திருக்காங்க. கரும்புக்கு குருவிப்பூ கால் வந்து மஞ்சக்கால்ல சேர்றது. பாக்குற வீடு ஜம்முன்னு இருக்கு, நல்லா ஹைட் வெயிட்டுமா. என்ன விலமா வருது? 6 ரூபா. நீங்க கட்டுத்தர போட்டிருக்கீங்களா? கோபிச்செட்டிப்பாளையம். எத்தனை உருப்படி இருக்கு கட்டுத்தரையில? 30 உருப்படி இருக்கு. இந்த மாதிரி பிரீடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா? டிரான்ஸ்போர்ட் வந்து நேர்ல பார்த்து எடுக்க பெஸ்ட். நேர்லயே வந்து பார்த்து எடுத்துக்கணும். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9524233370. 3370. சரி ஓகே. இது இப்ப எத்தனை கிலோ வெயிட் இருக்கும்? ஒரு 4.5 கிலோ இருக்கும். 4.5 கிலோ இருக்கும். சரிம்மா. பாக்குற கிரீட் ஜம்முன்னு இருக்கு. 4.5 கிலோ வெயிட் இருக்குங்கிறாங்க. அப்படியே இந்தல பார்த்தோம்னா இந்தல கொக்கு ஒன்று வச்சிருக்காங்க. சார வெள்ளக்கால் நினைக்கிறேன், மஞ்சள் மூக்கு. ஆனா இந்த சேவல் என்ன ரேட் வரும்? உங்களுதே இல்லையா சேவல்? அது உங்களுக்கு வேணா? அது என்ன ரேட் வருதுங்க? 10 ரூபா வரும். சரி ஓகேம்மா, இது வேணாலும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான செங்கருப்பு சேவல், நல்ல வாழ்க்கட்டெல்லாம் ஜம்முன் இருக்கு, வளர்த்தி கொண்டாடுறாங்க. 3 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க. எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா? 4 கிலோ இருக்கு. 4 கிலோ இருக்கு. அந்த சேவல் அது வேற ஒருத்தருங்களா? சரி சரி. இந்த மாதிரி சேவல் நீங்க குணத்தூர் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா. அப்படி இந்த பாத்தீங்கன்னா மயில் கருப்புல ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. வால் நல்லா கூட்டு வால்ல சேர்றது. ஆனா இது என்ன ரேட் வரும்? 4000. கருமூக்கு கால் சாரவல்ல காலா? இந்த மாதிரி சேவல் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா, இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? அதுக்கு வந்தா வாங்கிக்கலாம். இது வந்து ஃபைனல் என்ன ரேட்னு கொடுப்பீங்க? ஃபைனலாம் 3.5 கொடுத்துருவோம். 3500 கொடுக்கலாம். வெயிட் எத்தனை கிலோ இருக்குண்ணா? வெயிட் ஒரு 3 கிலோ வரும். 3 கிலோ வரும். சரி ஓகேண்ணா. அப்படி இதில் பார்த்தோம்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்படியே பதிவை முடிச்சிடலாம் நண்பர்களே. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.